தமிழகத்துல இரு பெரும் திராவிட கட்சியாக அறியப்பட்டு வந்த அதிமுக மற்றும் திமுகவிற்கு சவால் விடும் வகையில புதிய கட்சிகள் உருவெடுத்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இவர் தனது முதல் மாநாட்டிலேயே திமுக தான் தனது அரசியல் எதிரி என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது முதல் இப்போது வரை பாத்தீங்கன்னா திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் கடுமையான போட்டி நிலவியும் வருது. இந்த நிலையில விஜய் நடத்திய பிரச்சாரத்துல 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து அனைவரையுமே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது விஜய்க்கு பெரும் அரசியல் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணி அமைக்கும் போட்டி தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில தனிநபர் விசாரணை குழு ஒன்றையும் அமைத்திருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி டிஎம்கேவும் சரி ரெண்டுக்குமே தான் பாத்தீங்கன்னா ஒரு போட்டியும் நிலவி வருது. ஆனாலும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தரப்புல இருந்தா அந்த ஒரு தனிநபர் ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. சோ இதோட விசாரணை எந்த வகையில உண்மை தன்மையை ஆராயும் என்பது சரியாக புரியவில்லை. இதை பலரும் எதிர்த்து வரும் நிலையில பாஜகவும் 8 பேர் கொண்ட குழுவை அமைத்து விசாரித்து வராங்க. ஏற்கனவே விஜயை பாஜக இயக்குகிறது என்று பலரும் கூறி வரும் நிலையில இது விஜய் பின்னால் பாஜக இருப்பதையும் உறுதியாக சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் பாஜகவுடன் தொடர்பு இருப்பவர்கள் தான் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருப்பது பேசு பொருளாகியும் இருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக பாஜக விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இத்தனை நாட்களாக விஜய் வஞ்சித்து வந்த பாஜக தற்போது விஜய் பக்கம் நிற்பது கூடிய விரைவில் விஜய் பாஜகவில் இணைவார் என்பதற்கு அறிகுறியாகவே பார்க்கப்பட்டு வருது. இது குறித்து விஜய் எந்த கருத்தும் கூறப்படாமல் இருப்பது சர்ச்சையும் ஏற்படுத்தி வருது. அனைவருக்குமே ஒரு முக்கிய வேண்டுகோள், பிரச்சாரத்திற்கும் சரி கூட்டமான ஒரு இடத்துக்கு செல்வரும் சரி முடிந்த வரைக்கும் தண்ணீர் பாட்டில் மற்றும் உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெண்கள் அங்க செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க கூட்ட நெரிசல் ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ நீங்க உங்க வீட்டுல இருந்தே டிவிலேயே லைவா நடக்கிறத தெளிவாவே உங்களால பாத்துக்க முடியும். அங்க போய் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.